ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சில ட்ரேட்ஸ் வந்து பார்க்கலாம். நார்மல் ட்ரேட் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி காம்பவுண்டிங் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நான் மார்னிங்கே ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அதனால் வந்து நான் காலையிலே இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன், ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 2-3 ட்ரேட்ஸ் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். எந்த இண்டிகேட்டரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், கேண்டில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இங்கே 1 மினிட் சார்ட் எடுத்திருக்கேன் அண்ட் 1 மினிட் எக்ஸ்பிரேஷனில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணும்போது லெவல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ப்ரைஸ் பாரை வச்சு அந்த லெவல்ஸ் வந்து எனக்கு நான் பார்த்துருவேன். ஸோ உங்களுக்கு நான் லெவல் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெண்டு நம்ம ட்ரா பண்ணலாம். அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அண்ட் லோயர் லோ ஃபார்ம் ஆகி போயிருக்கு. அண்ட் மறுபடியும் மார்க்கெட் எகைன் இதே சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 டச் இருக்குது. பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே போனால் நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட் இங்கே போனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு லெவல்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்ட்ராங்கான லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராங் பையர் மூமெண்டம். ஸோ பையர் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன் ஆனோடனே ஸ்ட்ராங்காக மேலே போகிறான். ஸோ இந்த கேண்டில் பையர் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் அடுத்த கேண்டில் இங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கீழேயே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் அடுத்து வந்து பை போவேன். ஏன்னா அந்த ஸ்ட்ராங் மூமெண்டம்னா நான் டோட்டல் கேண்டில் சொல்லலை. இந்த கேண்டிலில் பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக என்ட்ரு ஆகணும், அவன் என்ன பண்ணுவான், அடுத்த கேண்டில் இந்த இடத்த ரீச் ஆர் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் இதுக்கு கீழேயே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும், அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடாது. ஸோ நான் ரீச் பண்ணிட்டான். ஓகே, இப்போ அந்த இடத்துல செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அந்த லெவலில் இருந்து. ஸோ அடுத்து பை போகலாம். ஆனால் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியில் போகலாம். ஸோ மார்க்கெட் கீழே வரட்டும். ஏன்னா அடுத்து பையர் வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா பையர் கேண்டலில் ஸ்ட்ராங்கான பையர் என்ட்ரி இருக்குது. ஓகே, நான் இங்கே கால் போகிறேன். ஆனால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆக்டிவே இல்லை. லேட் என்ட்ரி. ஸோ செல்லர் கொஞ்சம் வருவான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் செல்லர் சுத்தமாகவே இங்கே இல்லை. ஸோ பையர் பார்த்தீங்கன்னா செல்லரை வரவிடாமல் என்ன பண்ணியிருக்கான், மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். அதனால் இங்கே நான் கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும் மார்க்கெட். இங்கே ஒரு ஹரிசாண்டல் லெவல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையர் போயிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் பையர் கேண்டிலாக தான் வரும். வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னோடய என்ட்ரிக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். என்ட்ரி வேறு எனக்கு வந்து லேட் என்ட்ரி. ஓகே, ஸோ என்ட்ரி லேட் என்ட்ரி, அதனால் எனக்கு லாஸ். நான் இருந்தாலும் 2 ட்ரேட் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஏகேன் லேட் என்ட்ரி. ஸோ நான் 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு காரணம் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆஃப்டர் பிரேக் அவுட்டும் பையர் ஹெல்த்தியாக தான் இருக்கான். ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக ரீச் பண்ணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், கால் ஆப்ஷன். போன ட்ரேட் வந்து எனக்கு லாஸ். ஏன்னா என்னோடய என்ட்ரியில் போயிடுச்சு. ஸோ இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் என்ட்ரி மிஸ் ஆச்சு. இந்த கேண்டிலே என்னோடய என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு. பட் இந்த விக்கை கவர் பண்ணி கேண்டில் இந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நார்மல் ட்ரேட் பண்ணும்போது நான் மார்டிங்கல் யூஸ் பண்ணுவேன். அதுவும் எனக்கு கன்ஃபார்மாக இருந்தால், அடுத்து வந்து கேண்டில் வரும் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவேன், நான் மார்டிங்கல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அனலைசிஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்டிங்கல் எல்லாம் யூஸ் பண்ணணும். இல்லைனா மார்டிங்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அத்திமணி.
ஸோ போன கேண்டில்ல என்னோட என்ட்ரினால எனக்கு போச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு கேண்டில்லயும் என்ட்ரில எனக்கு லாஸ் ஆச்சு. செகண்ட் கேண்டில்ல என்ட்ரில என்னோட ப்ராஃபிட் மிஸ் ஆயிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிசில ட்ரேட் பண்ணும்போது என்ட்ரி ரொம்ப மிஸ் ஆகும். ஸோ இந்த கேண்டில் மறுபடியும் சொன்னா, நான் இந்த லெவல வந்து கேண்டில் ஃபில் பண்ணணும். இந்த லெவல வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் மறுபடியும் கால் ஆப்ஷன் ட்ரேடு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பையர் ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வரான் அப்படின்னா, ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த சேனல பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்க லோயர் லோ ஃபார்ம் ஆனாலும் ஆஃப்டர் பிரேக் அவுட். ஸோ பையர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியா வந்துட்டுருக்கான். பட் இந்த கேண்டில்ல பாருங்க ஆஃப்டர் பிரேக் அவுட் இங்க ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் கேண்டிலுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஐடிஎம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் கேண்டிலுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய பையர் கேண்டில் இந்த இந்த கேண்டில என்கல்ஃபிங் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். வெயிட் நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதும், அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தா தான், அங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பவர் தெரியும். பவர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் மார்க்கெட்ல கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான், அத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேண்டில் பாருங்க. இந்த மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்க மார்க்கெட் ஆஃப்டர் பிரேக் அவுட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் பண்ண உடனே திருப்பி அதே சேனலுக்குள்ளே போகுது. சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த சேனலை இந்த லெவலில் ரீச் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர் மறுபடியும் பையர் இப்படி போக விடாமல் செல்லர் வந்து இப்படி போக பையர் விடாமல் என்ன பண்ணியிருக்கான், இந்த பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பையிங் பிரஷர்ல பையர் என்ன பண்ணான், இந்த சேனல பிரேக் அவுட் பண்ணி உள்ள வந்துட்டான். ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் இதே சேனல பாருங்க, செல்லர்ஸ் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஆஃப்டர் ரீடெஸ்ட் அந்த செல்லரை இவன் என்கல்ஃபிங் பண்ணிட்டான். ஸோ இதுவரைக்குமே என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போதே நான் அந்த என்கல்ஃபிங் பார்த்து நான் சொன்னேன். ஸோ இந்த லெவல் நான் சொன்னேன். அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சுன்னா, இங்க நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஏன்னா இங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே 2 லெவல் வரஞ்சுச்சா உடனே நாங்க ரிவர்சல் ட்ரேடு தான் எடுப்போம் கிடையாதுங்க. ஸோ அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெவல்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் பிரைஸ் ஆக்ஷன் நடந்த இடம். ஸோ இப்போ அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடக்குமா? பிரைஸ் ஆக்ஷன் என்ன? பிரைஸ் சேஞ்ச் ஆகுறது. இப்போ அப்பு போற பிரைஸ் அங்க டவுன் ஆகுறது. இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். டவுன் போற பிரைஸ் அப் ஆகுறது. இது பிரைஸ் ஆக்ஷன். ஆல்ரெடி இங்க பாருங்க அப்பு போன பிரைஸ் இங்க என்ன ஆயிருக்கு? அப்பு போன பிரைஸ் இந்த இடத்துலேருந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே. டவுனுங்கிறது 4, 5 கேண்டில் இல்ல. ஒரு கேண்டிலே அது டவுனு தான். இங்கே அப்பு போன பிரைஸ் இந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிரைஸ் ஆக்ஷன். இந்த 2 பிரைஸ் ஆக்ஷன் ஆன இடத்த நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ஸோ அந்த இடத்த மார்க்கெட் ரீச் ஆகும்போது, இங்கே பிரைஸ் ஆக்ஷன் நடக்குமா? அப்படிங்கிறது வந்து 100% நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த இடத்துல 2 டச் வரைஞ்சா 3வது இடத்துல கண்ண மூடிட்டு ரிவர்சல் குடுப்பாங்க. அப்படி குடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் நெறைய வந்து லாஸஸ் வரும். சரியா? ஸோ அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் ஆகுமா? நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஓகேவா? மார்க்கெட் எப்படி வருது? அதுக்கப்புறம் சைக்காலஜி அந்த கேண்டில்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி. இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த 2 கேண்டில்ல நான் ஸ்ட்ராங்கா நான் பை தான் போனேன். ஏன்னா, எனக்கு தெரியும் இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த லெவல அழகா ரீச் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். பாருங்க இந்த லெவல வந்து ரீச் பண்ணி அவன் போயிட்டுருக்கான். அதுக்கு மேலயே போயிட்டுருக்கு. ஸோ எத வச்சு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் லோயர் லோ ஃபார்ம் போனதுக்கப்புறம் மறுபடியும் பையர் என்ன பண்ணான், அதே சேனலுக்குள்ள என்ட்ராயிரு. ஸோ சேனல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இத காமிச்சேன். இந்த இடத்துல நான் லெவல்ஸ் ட்ரா பண்ணேன். நீங்க இந்த வீடியோ திருப்பி பின்னாடி போய் பாருங்க. இந்த இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன நான் அப்படியே காப்பி பண்ணி கீழ கொண்டு வந்தேன். ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்ல. எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் பண்ணல. ஸோ அப்படியே காப்பி பண்ணி கீழ கொண்டு வரேன். அதிலேயே கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் நடந்திருக்கு. ரிவர்சல், ரிவர்சல், ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேனல். சரியா? ஸோ இது வந்து ப்ராப்பரான சேனல். ஒரு சேனல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் லைன ட்ரா பண்ணிட்டு, அது கீழயா இருக்கட்டும், மேலயா இருக்கட்டும். ட்ரெண்ட் லைன ட்ரா பண்ணிட்டு, அத காப்பி பண்ணி கீழ கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன எந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாமலேயே கீழ கரெக்ட்டா பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னா, அது நல்ல ஒரு ப்ராப்பரான சேனல். ஓகேவா? ஸோ இந்த சேனல மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஆஃப்டர் பிரேக் அவுட் இங்க பாருங்க, திருப்பி பையர் வரான்னா, ஆஃப்டர் பிரேக் அவுட் பையர் வருவான்ல. ஏன்னா இந்த லெவல ரீடெஸ்ட் பண்றதுக்கு பையர் வருவான்.
ஸோ ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே பையர் ஸ்ட்ராங்கா செல்லரோட ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபைட் பண்ணி என்ன பண்ணான், இந்த சேனலுக்குள்ள வந்துட்டான். ஸோ உள்ள வந்த உடனே என்ன பண்றான், இங்க ஃபைட் பண்ண செல்லர் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில இங்க ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணது கரெக்ட்டா இதே லெவல்ல இருந்து மறுபடியும் பையர் வரும். அந்த பையர் வந்து என்கல்ஃபிங் பண்ணிட்டான். ஸோ இதுவரைக்குமே எனக்கு கிளியரா தெரியுது பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ அவன் இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு போவான். ஸோ இந்த பையர் கேண்டில் ரன்னிங்லயே நான் சொன்னேன். இந்த ரன்னிங்ல சடனா வந்து நல்ல ஒரு பையரோட மொமெண்டம் இருந்துச்சு. மொமெண்டம் அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் இந்த கேண்டில்ல நல்ல பையர் ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு ஹெல்த்தியா ஃபார்ம் ஆயிட்டு இருந்தான். ஸோ இந்த கேண்டில் ஒரு வேளை இந்த லெவலுக்கு ரீச் பண்ணாம க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா, அடுத்து நான் பை போவேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த லெவல பிரேக் அவுட்டே பண்ணிருச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த கேண்டில்ல இருக்கக்கூடிய பையர்னால தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த லெவல இங்க ரீச் பண்றதுக்கு போகும்ன்னு சொல்லி அடுத்த கேண்டில்ல ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த கேண்டில் என்னோட லேட் என்ட்ரி ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பை போனேன். ஏன்னா இந்த ஏரியாவ மார்க்கெட் ஃபில் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ராங் லெவல்ல செல்லர் என்ட்ரி ஆயிருந்தும் நல்லா கவனிங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரியும் இந்த இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்னு. ஸோ இந்த ஸ்ட்ராங் லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி ஆனாலும் செல்லரால என்ன பண்ண முடியல, ஒரு செல்லர் கேண்டில ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே. ஸோ நீங்க இந்த இடத்துல பார்த்தா நார்மலா பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தானே. ஆக்சுவலி இது ஸ்ட்ராங் செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க கூடாது. இது பார்த்தீங்கன்னா பையர் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால தான் என்ன பண்ணேன், இந்த லெவல ரீச் பண்ணுங்கிறதுக்காக பையருக்கு ட்ரேட் பண்ணேன். ஸோ இதில என்னோடது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லேட் என்ட்ரி எனக்கு ஏடிஎம் அட் த மணி. அதாவது எனக்கு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலுக்கு ட்ரேடு பிளேஸ் பண்ணேன். அகைன். ஸோ நான் ஏன் மறுபடியும் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன்னா, எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது. நான் இத ஃபர்ஸ்ட்டு இந்த சேனல் ப்ராப்பரான சேனல். அந்த சேனல மார்க்கெட் செல்லர் பிரேக் பண்ணதுக்கப்புறம், இந்த சேனல செல்லர் பிரேக் பண்ணதுக்கப்புறம், செல்லர் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. பட் செல்லர விட பையர் ஆக்டிவா இருக்கான். ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்த பிறகு அழகா பையர் ஹெல்த்தியா வரான். ஸோ ப்ரீவியஸ் இந்த லெவல பிரேக் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக, இந்த லெவல ரீச் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணேன், நான் இங்க வந்து கால் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணேன். ஓகே. ஸோ மார்க்கெட்ல இந்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பிகினரா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி நான் 2, 3 இயர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லெவல் 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்றேன். ஸோ 3வது பாயிண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்ட் இங்க ரிவர்சல் நடந்திருக்குன்னா, 50, 50 சான்ஸ் தான் எல்லா இடத்துலயும் ரிவர்சல் நடக்காது. ஸோ நார்மலா இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் எனக்கு ரிவர்சல் நடக்குது, இன்னொரு இடத்துல நடக்க மாட்டேங்குதுன்னா, இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி இப்ப நீங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு 2 லெவல் இது ஏன் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி போயிருக்குங்கிற ஒரு கன்ஃப்யூஸ் வரும். காரணம், அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு. அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் படி, அந்த கேண்டிலோட சைக்காலஜி படி தான் அந்த 3 பாயிண்ட்ல பிரைஸ் ஆக்ஷன் நடக்குமா? நடக்காதான்னு தெரியும். ஓகே. ஸோ நெறைய பேருக்கு பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன? எஸ்என்ஆர்ன்னா என்னன்னே தெரியல. எஸ்என்ஆர் அப்படிங்கிறது என்ன? எஸ்என்ஆர் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எங்க ட்ராப் பண்ணுவோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எஸ்என்ஆர ட்ராப் பண்ணுவோம். ஸோ எஸ்என்ஆர் அப்படின்னாலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எங்க ட்ராப் பண்ணுவோம்? எங்க பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது. ஸோ இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடக்குதுன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது. இது வந்து சப்போர்ட். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்னா விலை மாற்றம். அதாவது விலை அதிகரிச்சுட்டு இருக்கும்போது, அந்த விலை அந்த பாயிண்ட்ல இருந்து குறைஞ்சா, அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. விலை குறைஞ்சிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துலேருந்து பர்ட்டிகுலர் இடத்துலேருந்து பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா, அங்க பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது தான் இது. இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 2 பிரைஸ் ஆக்ஷன் நடந்த இடத்த நம்ம கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? இதுவுமே ஒரு எஸ்என்ஆர் தான். அதாவது ஹரிசாண்டல் லைனுங்கிறது சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஹரிசாண்டலா ட்ரா பண்றது எஸ்என்ஆர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த கிராஸா ட்ரா பண்றதுனால இந்த மாரி வந்து ட்ரா பண்றது வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டா, ட்ரெண்ட் லைனுங்கிறது செப்பரேட் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த லைன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய டூல் தான். ஹரிசாண்டலா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம் டேப்பரா வரைஞ்சாலும் சரி, ட்ராப் கனெக்ட் பண்ணாலும் சரி, 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணாலும் சரி, இதுவுமே எஸ்என்ஆர் தான். ஓகே. இது என்னது? ரெசிஸ்டன்ஸ். இது என்னது? சப்போர்ட். ஸோ ஹரிசாண்டலா இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும் 2மே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலே அங்க என்ன நடந்திருக்கு? பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நடந்த இடத்துல மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் நடக்குமா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷனே. அப்படி ப்ரிடிக்ட் பண்றது வந்து சிம்பிளா அந்த எஸ்என்ஆர வச்சு பண்ணக்கூடாது. அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், அதோட ஸ்ட்ரக்சர், பர்ட்டிகுலரா அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சைக்காலஜி இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடக்குமா? நடக்காதான்னு தெரியும். கண்ண மூடிட்டு இந்த லெவல பிரேக் பண்ணா
கன்டின்யூ ஆகும். ஓகே பாருங்க பிரைஸ் ஆக்ஷன் லெவல். அத வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். அதனால கன்டின்யூ ஆகும். அப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே. பாருங்க பிரைஸ் ஆக்ஷன் லெவல். அத பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பா இங்க ரிவர்ஸ் ஆகும். அப்படின்னும் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷன், ஸ்ட்ரக்சர் பொறுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அ இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அத நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அதோட விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு வந்து புரியும். ஓகே. ஸோ நீங்க இண்டிகேட்டர் பின்னாடி போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து கொண்டு வாங்க. அத வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆக முடியும். ஓகே. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்னா என்ன? மெம்பர்ஷிப்ல என்ன மாரியான வீடியோ இருக்கும்? அது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அண்ட் அதில எப்படி ஜாயின் பண்றது? அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு கத்துக்கணும். எனக்கு இண்டிகேட்டர்லாம் வேண்டாம். நான் பிரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட்ட வந்து எப்படி பிரெடிக்ட் பண்றது அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.